புதுசா தொடங்கின கட்சியில போயிருக்கிற இளைஞர்கள் பேசுற பேச்சை கேட்டா ஐயோன்னு இருக்கு நமக்கு. என்னடா இப்படி பேசுறான்னு கூட. இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற எல்லாரும் தொண்டர்கள் இல்ல, தளபதிகள். நம்ம எல்லாம் தளபதிகள். 2026 ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும். உண்மையான ஒரு நேர்மையாளன், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பத்தி உண்மையான ஒரு நேர்மையாளன். புதுசா தொடங்கின கட்சியில போயிருக்கிற இளைஞர்கள் பேசுற பேச்சை கேட்டா ஐயோன்னு இருக்கு நமக்கு. என்னடா இப்படி பேசுறான்னு கூட. ஒன்னும் தெரியாத பிள்ளைகளா இருக்காங்களே. இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா? இந்த பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு ஒரு சர்ச்சை இல்லையா? அந்த சர்ச்சை, அந்த ஊர்ல ஒரு சர்ச்சை இருந்தா அந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியா பேசுறதுக்கு, ஒரு நாகரிகமா பேசுறதுக்கு கத்துக் கொடுக்கலையா? என்ன ஆச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு? திக்குன்னு இருக்கு. சில பிள்ளைகள் பைக்ல இந்த யூடியூப்ல பேசுறத பார்த்தா, புதுசா ஆரம்பிச்ச கட்சிகளுடைய பிள்ளைகள் பேசுறத பார்த்தா திக்குன்னு இருக்கு. என்ன எங்க போயிட்டு இருக்கோம்? இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்கிறார். நீங்க ரொம்ப சீரியஸா, நீங்க எல்லாரும் கேடஸ், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற எல்லாரும் தொண்டர்கள் இல்ல. நம்ம எல்லாம் கேடஸ்னா என்னது? தளபதிகள். நம்ம எல்லாம் தளபதிகள். 4 பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாம நம்ம தூங்கவே கூடாது. 4 பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாம நம்ம தூங்கவே கூடாது. 2026 ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும். கண்டிப்பா நிகழ்ந்துரும்ங்கிறத என்னால திட்டமா ஒன்றும் சொல்ல முடியல. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மக்களுடைய மண்டை சரியில்லை, நிறைய மோசமா இருக்கு. அதனால ரொம்ப திட்டமா என்னால சொல்ல முடியாது. ஆனா நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம செய்கிற பணியை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களோடு இதோ உண்மையான ஒரு நேர்மையாளன், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பற்றி உண்மையான ஒரு நேர்மையாளன் என்று அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன்.